கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை போட்டிருக்கு. அநாதி தேவனை உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் அப்படிங்கிற வசனம் இருக்குது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தான் நம்ம தேவனை நமக்கு என்ன அடைக்கணும். நம்மளுக்கு அடைக்கலமே அவர் தான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான். நம்ம நீங்கள் நினைப்பிக்கலாம், ஐயோ எங்களுக்காக நாங்கள் தனிமையாக நிற்கிறோம், எங்களுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நமக்காக தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார், நம்மளோட கூட இருக்கிறார். அவர் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. அதே மாதிரி வசனம் போட்டிருக்கேன், சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம் போட்டிருக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலத்தில் நம்மளுடைய தேவன், மரண பரிந்து நம்மளை நடத்துவார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ மரண பரிந்து நடத்துகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிற அப்படின்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதையும் குறித்து சோர்ந்து போகவே கூடாது. எந்த எதிர்ப்புகளையும் பார்த்து கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை போட்டிருக்கு, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அப்படின்னா நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து அவர் சொல்லுவார், அதை வரோம், சத்துக்களை துரத்தி அதை அழிச்சு போட்டுன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் தான் நம்ம என்ன சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்னால் அவர் ஆண்டவர் இருக்கிறனால அது அவருடைய நாமத்தினால என்ன செய்யணும், அந்த பிரச்சனைகளெல்லாம் ஒன்றில்லாமல் செயலிருந்து போகணும்னு சொல்லி ஜெபிக்கணும். அந்த கிரியில் அழித்து ஜெபிக்கணும். அழித்து ஜெபிக்கும் போது அந்த கிரியில் அழிக்கப்படும், சத்துரு நினச்சா நம்மளை விட்டு விலகி ஓடுவோம். அதனால் தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குள்ளே உண்டாதபடி இன்றைக்கி பிசாசுன்னு நினச்சிடானா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறங்கி ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு பல விதத்தில் உள்ளே நுழைந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கி நினச்சிடா பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சாத்தான் பண்ணுற வேலை. அந்த சாத்தானை எதிர்த்து நிற்கணும்னா தேவ பலத்தில் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் எழும்பி நின்று உடைய நாமத்தினால் அந்த கிரியில் அழித்து நம்ம ஜெபிக்கும் போது தேவனாய் கர்த்தர் நமக்கு முன்னின்று பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால் எதையும் குறித்து நீங்கள் கலங்காதீங்க, எதையும் குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பிரச்சனைகள், எனக்கு போராட்டங்கள் நிறையா இருக்குது, நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியலனா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிங்க. திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்படி தான் வேதவசனம் கொடுக்கும். 29ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இப்போ அந்த அநாதி தெய்வன் அந்த வசனத்தை வசனம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் 23ன்னு சொல்லியிருக்கலாம், சாரி, அது 23ன்னு சொன்னேன்னா 33ன்னு சொன்னேன்னா தெரில. அதில் பாருங்க, உபாகம் 33ஆம் அதிகாரத்தில் இப்போ 29ஆம் வசனம் போட்டிருக்கு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று வேதம் கூறுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்வீங்க, ஜெபிக்கிறீங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சமாளிக்க முடியாத சூழ்நிலைக்கெல்லாம் ஒரே காரணம், நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிங்க. திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது, உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது, நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா யோசபாத் ராஜா அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள் 3 இடத்துலேருந்து அவருக்கு பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் நேரம் என்ன செய்கிறாருன்னா, ஜனங்களை கூப்பிட்டு உபவாசத்தை தான் தேடுறாரு. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், உபவாசம் போட்டு ஜனங்களை கூட்டி உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபித்துட்டு அப்புறம் 12ஆம் வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் நிற்காங்க. ஆண்டவரே, அவங்ககிட்ட எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு போய் நீங்கள் சொல்கிறாங்க. அதனால் ஆண்டவர் நினச்சிறாருன்னா, நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன், இதுக்கு அந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி அந்த யுத்தத்தை செய்து அந்த யோசபாத் ராஜாக்களுக்கு அங்கே அந்த மக்களுக்கெல்லாம் நினைச்சிறாரு, ரட்சிப்பை கட்டளையிடுகிறாரு. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பாதத்தில் போய் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, உபவாசம் போட்டு ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த காரியத்தில் இருந்து நான் ஜெயத்தை எடுக்கணும், இந்த போராட்டத்திலேருந்து நான் ஜெயத்தை எடுக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல ஆண்டவரே, அப்பா எனக்கு ரொம்ப தாங்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் நின்னீங்கன்னா, அதில் உபவாசம் போட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த போராட்டத்திலேருந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஒருத்தருமே கிடையாது. சும்மா வெத்து மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க.
யாருக்குமே நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்க தேவனாய் கர்த்தர் அந்த கிரிகளை அழிச்சு போட்டுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்க நம்மளுக்கு விரோதமாய் காணப்படுற பிரச்சனைகள் ஒன்றில்லாமல் செயலிழந்து போக பண்ணுவார் ஆண்டவர். நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது தேவனாய் கர்த்தர் அந்த பகுதிக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அதனால தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம்னா தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள். தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால போராட்டங்களை பார்த்து அப்போ நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்து நமக்காக ஒரு யாவை செய்து முடிக்கிற தேவன். அவர் யுத்த வீரர். தேவ பிள்ளைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். அப்போ நீங்கள் பயப்படுற பிள்ளைகள் இல்லை. நீங்கள் தாவீதை பார்த்துக்கிடணும். கோலியாத்துக்கு முன்னால் போய் நிற்கிறாரு. அவர் சிறு பையன் போட்டு வாலிபர்னால அந்த பெரிய கோலியத்துக்கு முன்னால் நிற்கும் போது ஆண்டுடைய பிள்ளை அவன் ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறதுனால அவனுக்குள்ளே அவனை கொண்டு ஒரு பெரிய பெலன் அவனுக்குள்ளே வருது பாருங்க. அந்த இடத்துல போய் நிற்கும் போது ஆண்டவர் அவனுக்குள்ளே இறங்கி பெலனா கர்த்தர் நினச்சினார் கொடுக்குறாரு. ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பான யாருமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் அந்த தாவீது ராஜா கூட இன்னொரு வசனம் சொல்லியிருப்பார். சங்கீதம் 18:1 சொல்லியிருப்பார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவரே நீ தான் என் பலன், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழும்பும்போது தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பலனாய் இருந்து எப்பேற்பட்ட கோலியத்தை மாதிரி காணப்படுற பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் நினைச்சிட விடுதலை கொடுக்குற தேவனார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ பயப்படாத, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுறதே இல்லை, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, உன்னை என் கண்மணி போல நான் பாதுகாப்புங்கிறார். உன்னை தொடுக்கிறவன் என் கண்மணியை தொடுக்கிறாங்கிறார் ஆண்டவர். அதனால் தெய்வ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான் எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனம் மரண பரிந்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் எந்த தெய்வம் சதா காலங்களையும் மரண பரிந்து நம்மளை நடத்துவன் அந்த வேதம் கூறுகிறதுனால மரண பரிந்து நம்மளை நடத்துகிற தேவன் நம்மளோட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர்கிட்ட பலனை வாங்குங்க. இசப்பா எனக்கு பலன் தாரும் நீங்கள் கேளுங்க. பலன் தந்துங்க. நீங்கள் அந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் என்ன செய்யலாம், வெற்றி எடுக்கலாம். நீங்கள் பலனில் நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க. ஐயோ என் சரீரத்தில் பலனே இல்லையே, என் சரீரம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்குன்னாலும் தேவனுக்கு அதுக்கு பலன் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆவி உற்சாகம், சரீரம் பலகீனமானது தான், ஆனால் உற்சாகமான ஆவியை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட உற்சாகமான ஆவியை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தேவ பலத்தால் நம்மளை கர்த்தர் நிரப்பி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் கூறுகிற சங்கீதம் 51 சங்கீதத்தில் கூட சொல்லி வசனம் இருக்கும், ரட்சிப்பையும் சந்தோஷத்தை தந்து நீ உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யுங்க. அப்போ சரீரம் பலகினம் தான், ஆனால் தேவன்கிட்ட கேட்கும்போது உற்சாகமான ஆவியினால் நம்மளை நிரப்புவார். சோர்ந்து போய் கிடைக்கீங்களா, முடியல, என்னால் ஒன்றும் முடியலையா, ரட்சிப்பை சந்தோஷத்தை தாங்குன்னு கேளுங்க, தருவார் ஆண்டவர். உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம பலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம பலத்தில் ஒன்றும் ஓட முடியாது. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுட்டு பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டுடைய பலனை பெற்று நீங்கள் போகும்போது நம்மளுக்கு ரோதமாய் காணப்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே நமக்குள் இருந்து எழுச்சிவார். நீ இதுக்குள்ள அழித்து போட்டு அப்படி வசனம் போட்டு பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரத்தில் 27 உபாகமும் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அநாதி தேவனை உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை துரத்துவார், அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவங்க அழித்து போடுன்னு கட்டளையிடும் போது என்ன செய்யணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் யுத்த வீரர்களாக இருந்து அந்த காரியத்தில் இயேசுவின் நாமத்தை அந்த கிரியில் அழித்து போடுறேன், இயேசுவின் நாமத்தை விக்கிரன் கிரியில் அழிக்கப்பட்டு போவதாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் காணப்படுற அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றில்லாமல் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள்லாம் தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். பிதாவின் காலத்தில் இந்த கர்த்தர் நம்மளை நினைச்சிடார், இந்த பலன் கொடுக்குறாரு. கர்த்தர் இந்த பலன் கொடுத்து தான் வழி நடத்தி வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பாருங்க, அவருக்கு ஆதியிலே தேவன் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை உண்டாக்கி ஆண்டவர் வழி நடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் ஆதரவாக இருக்கிறார். அதனால தெய்வ பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வரும்போது கூட பின்னால் பார்வோன் ராஜ்யம் விரட்டிட்டு வர்றாரு. முன்பாக செங்கடல் இருக்குது, ஜனங்கள் பரிதவிக்கிறாங்க. ஆண்டவரே எகிப்தில் கல்றையில் இல்லைன்னா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வருகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. மோசே இருந்து இந்த மக்களுடைய முறுமுறுப்பை பார்த்து வேதனைப்படுகிறாரு. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறேன், பயப்படாதீர்கள், இன்று கண்ட எகிப்தினை நீ காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்படின்னு சொல்லுவார். அப்போ மோசே கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு. அப்போ இந்த செங்கடலுக்கு நேராக நீ என்ன செய்ய, உன் கோலை நீட்டு அப்படின்னு சொல்லுவார்.
அப்போ அப்போ சொல்லுவார், செங்கடலுக்கு நேரம் கோலை நீட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லுவார், நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் போங்க, இந்த யுத்தம் என்னுடையது அப்படிம்பாரு. அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு. பின்னால் பார்வோன் ராஜா விரட்டிட்டு வராங்களா, பார்வோன் சேனைகள் வருதான், நீ பயப்படாத, முன்னோக்கி போய்கிட்டே இரு, செங்கடலுக்கு நேரம் உங்கள்கிட்ட இருக்க கோலை நீட்டு அப்படின்னு சொல்லி அங்கே அற்புதம் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு நினைச்சினாரு. அந்த செங்கடல் ரெண்டாக பிரிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அது பிரிஞ்சு போது இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. எகிப்து மக்களும் அந்த சேனைகளும் நினைச்சாங்க, யுத்த சேனைகளும் பின்னால் விரட்டிட்டு வராங்க. ஆனால் இவங்க பயந்து எல்லா பிள்ளைகளும் கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவங்களோட இருந்த ஒட்டகங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்த மிருகஜீவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க அவ்வளோத்தையும் வச்சு காலி பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவங்களும் விரட்டுறாங்க. இவங்களும் பயந்து போய் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த எகிப்தின் சேனைகளை அந்த கடலில் சமுத்திரத்தில் மூழ்கி போக வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை கரை சேர்த்து விடுவார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் போராட்டங்களை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து கலங்காதீங்க. உங்களை கர்த்தர் கரை சேர்ப்பார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவர் கொடுத்த நாமத்தை கையில் எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தை கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள், ஜெபிச்சு யுத்தம் பண்ணுங்கள். ஆண்டவரே எங்களுக்கு பெருமை காணப்படுற அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றில்லாமல் போகட்டையா, செயலிழந்து போகட்டையா, கர்த்தர் எங்களுக்கு உருவாக்குறது எங்களுக்காக நீ யாமே செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவ சமூகத்தில் பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் எழும்பி ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருங்க. பயப்படாதீங்க, எதையும் குறித்து சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன். என் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, எந்தெந்த சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் எல்லா சூழ்நிலையும் எதிர்ப்பு காரியங்கள் எல்லாத்தையும் அகற்றி போடுங்க. உடைய பிள்ளைகள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழட்டும்ப்பா. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஏசப்பா. கவலைகள் மறையட்டும்ப்பா. போராட்டங்கள் மறையட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்கள் பலத்தால் இடை கட்டுங்க. தேவ ஆவியினால் அனல் மூட்டி எழுப்புங்க. பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் உடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படணும்யா. எங்கள் மூலயமா உங்கள் பிள்ளைகள் மூலமா எல்லா பிள்ளைகள் மூலம் கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. எந்த பிள்ளைகள் பயப்படுற பிள்ளைகளாக இருக்காது, தைரியத்தை போல தைரியமாக நின்று ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஜெயத்தெடுக்க தேவன் உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்ட தேவன் கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும் மகிமைப்பட எல்லா துதி கடமையிலையும் கர்த்தருக்கு செலுத்துறேன். நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு சாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.